ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருமலையில் இருக்கக்கூடிய 1500 ரூபாய் ஏசி ரூம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருமலையில் டிடிடி ரூம்ஸ் 4 விதமான ப்ரைஸ் ரேஞ்சஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய் மற்றும் 1500 ரூபாய். 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் ரூம்கள் நான் ஏசி ரூம்கள். 50 ரூபாய் ரூம் நமக்கு திருமலையில் டைரெக்டாக போய் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. 50 ரூபாய் ரூமுக்கு ஆன்லைன் ரூம் புக்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது. திருமலையில் ஏசி ரூம் தேவைப்பட்டால் 1500 ரூபாய் ரூம் தான் நம்ம புக் பண்ணணும். 1500 ரூபாய் ரூம் மட்டும்தான் திருமலையில் இருக்கக்கூடிய ஏசி ரூம். இதற்கு டேக்ஸும் உண்டு. 1500 ரூபாய் கூட டேக்ஸும் சேர்த்து 1700 ரூபாய் ஒரு நாள் ரூம் ரெண்ட்டாக நமக்கு வரும். 1700 ரூபாய் ரூம் ரெண்ட்டும் அதே போல் காஷன் டெபாசிட் 1700 ரூபாயும் டோட்டலாக 3400 ரூபாய் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறப்போ நாம் ஒரு நாளுக்கு இந்த ஏசி ரூமுக்கு பே பண்ணணும். 1500 ரூபாய் ஏசி ரூம் நமக்கு ஆன்லைன் ரூம் புக்கிங் மூலமாக மட்டுமே கிடைக்கக்கூடியது. 1500 ரூபாய் ஏசி ரூமுக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது. 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம் ஆன்லைன்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்கும், ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஆன்லைனில் ரூம் புக் செய்த இந்த 1500 ரூபாய் ஏசி ரூம் நாங்கள் திருமலைக்கு போய் திருமலையில் இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டருக்கு போய் எங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் செய்த பிறகு ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸில் எங்களுக்கு ரூம் அலாட் ஆச்சு. ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ் கொஞ்சம் பழைய பில்டிங் தான். பட் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ரிப்போர்ட்டிங் பாயிண்டான ஏடிசி சர்க்கிளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய 1500 ரூபாய் கெஸ்ட் ஹவுஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸை சொல்லலாம். ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகக்கூடிய வழி தான் நாம் இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியே வந்து ஜஸ்ட்டு ரோட் கிராஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நடந்தாலே ஏடிசி சர்க்கிளுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம் மற்றும் 1500 ரூபாய் ரூம் எதுவாக இருந்தாலும் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அந்த ரூம் நமக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அதற்கு மேற்பட்டு ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவர்கிட்ட ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுது, ரூம் அவைலபிலிட்டி இருக்கான்னு நம்ம அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவைலபிலிட்டி இல்லாத பட்சத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க முடியாது, 24 ஹவர்ஸில் வெக்கேட் பண்ணி கொடுத்துருங்கன்னு அவங்களே அப்போவே சொல்லிடுவாங்க. இதுதான் ரூம் எக்ஸ்டென்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ரொசீஜர். பட் 1500 ரூபாய் ஏசி ரூம் திருமலையில் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஏசி ரூமுக்கு மட்டும் மோஸ்ட்லி ரூம் எக்ஸ்டெண்ட் ஒரு நாள் பண்ணி தர்றது கிடையாது. நமக்கு அலாட் ஆகக்கூடிய அந்த 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் நம்ம ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு நாளுக்குரிய எக்ஸ்டென்ஷன் மோஸ்ட்லி கொடுக்கறது கிடையாது. திருமலையில் ரொம்ப கூட்டம் குறைவாக இருக்குது, ஏசி ரூமில் ஆட்களே இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்களே தவிர்த்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஏசி ரூமுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணி தர்றது கிடையாது. ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் சிஆர்ஓ ஆஃபீஸில் கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால திருமலையில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பஸ் ஃபெசிலிட்டி யூஸ் செய்தோ அல்லது ஜீப் மூலமாகவோ நம்ம இந்த ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸுக்கு வரலாம். திருமலையில் இருக்கக்கூடிய ஜேஇஓ கேம்ப் ஆஃபீஸினுடைய அடுத்த வாசலில் தான் இந்த ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. எஸ்எஸ்டி டோக்கன்ஸினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்டான ஏடிஜிஹெச் சர்க்கிளுக்கு அப்படியே டயக்னலி ஆப்போசிட்டில் இந்த ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இப்போ நாம் ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்துட்டோம். மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. கெஸ்ட் ஹவுஸினுடைய வாசலிலேயே பெரிய கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரே ஒரு டீ கடை மட்டும்தான் இருக்குது. அந்த டீ கடையும் காலையில் ஒரு 6:30 மணி போல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஈவினிங் கொஞ்சம் இருட்டிடுச்சு, 6:30 மணி ஆகிடுச்சுன்னா கடை மூடிட்டு போயிடுறாங்க. அந்த கடையிலேயே காஃபி, டீ, பால், வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், சோப், ஷாம்பு எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் தான் நாம் இப்போ பார்க்குறோம். மெயின் என்ட்ரன்ஸ்லேயே ரிசப்ஷன் ஆஃபீஸ் இருக்குது. ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ் பில்டிங்கை தாண்டி அதற்கடுத்து எந்த பில்டிங்குமே கிடையாது. சுற்றிலுமே நல்ல அடர்ந்த காடு மாதிரி இருக்கும். ஈவினிங் டைம்லாம் நம்ம லாபியில் நின்னோம்னா நல்ல காற்று வரும். ஈவினிங் டைமில் இந்த மரத்துலலாம் நிறைய குரங்குகளும் வருது. இந்த கெஸ்ட் ஹவுஸில் லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. எங்களுக்கு 3rd ஃப்ளோரில் தான் ரூம் கிடச்சிருந்துச்சு.
இங்கே ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே வாட்டர் டிஸ்பென்சர் வச்சுருக்காங்க. சுடு தண்ணி, கோல்டு வாட்டர் ரெண்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ரிசப்ஷன் ஆஃபீஸில் நம்முடைய ரூம் அலாட்மெண்ட் ரெசிப்டை கொண்டு வந்து கொடுத்த பிறகு அஸ் யூஷுவல் ஃபோட்டோ எடுத்து நம்ம கையில் ரூம் கீ கொடுக்குறாங்க. கூடவே ரெஜிஸ்டரில் நம்முடைய பேரும் கம்ப்ளீட் அட்ரஸும் எழுதி சைன் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. இதே போல் தான் திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸ்லையும் நம்மக்கிட்ட ரெஜிஸ்டரில் நம்முடைய பேரும் ஃபுல் அட்ரஸும் எழுதி சைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் ரூம் வெக்கேட் பண்ணி கொடுக்கக்கூடிய சமயத்தில் மறுபடியும் ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம அட்ரஸ் எழுதின அதே ரெஜிஸ்டரில் நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னு மறுபடியும் ஒரு முறை சைன் பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு அலாட்டான ரூம் டூர் இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ் கொஞ்சம் பழைய பில்டிங் அப்படின்றனால வாலில் இருக்கக்கூடிய பெயிண்ட்லாம் ரொம்ப பழசாக இருந்ததே தவிர்த்து மற்றபடி அங்கே இருந்த ஃபர்னிச்சர்ஸ், கார்ட்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 1500 ரூபாய் ரூமில் 2 பெரிய ரூம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ரூமுக்குள்ளே என்டர் ஆனதும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரூம் தான் லிவிங் ரூம். இந்த ரூமில் ஒரு 3 சீட்டர் சோஃபாவும் 2 சிங்கிள் சீட்டர் சோஃபாவும் நல்ல கம்ஃபர்டபுளான சோஃபாஸாக இருந்தது. இந்த ரூம்லையும் ஒரு ஏசி இருக்குது. ஸோ இந்த சோஃபாஸோடு சேர்த்து ஒரு சிங்கிள் காட்டன் பெட்டும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதற்கும் ஒரு தனி உள்ளன் ரக் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா ரூம்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி ஃபேனும் இந்த ரூமில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரூம்லேயே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இந்த அட்டாச்டு பாத்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் இருக்குது. ஆனால் இந்த பாத்ரூமில் கெய்சர் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ ஹாட் வாட்டர் இந்த பாத்ரூமில் நமக்கு அவைலபிளாக இருக்காது. இப்போ நம்ம அடுத்த ரூம் பார்க்கலாம். அடுத்து இருக்கக்கூடியது பெட்ரூம். இந்த பெட்ரூமில் டபுள் காட் நல்ல ஒரு கிங் சைஸ் பெட்டே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. 2 பில்லோஸ், 2 உள்ளன் ரக் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. கூடவே ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரூம்லேயும் ஏசி தனியாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் ஆனாலும் சரி, முன்னாடி பார்த்த லிவிங் ரூம் ஆனாலும் சரி, நமக்கு தேவையான அளவிற்கு ஸ்விட்ச் பாயிண்ட்ஸும் துணி மாட்டுறதுக்கு நிறைய ஹேங்கர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் 2 ரூம்ஸ்லேயும் நம்முடைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த பெட்ரூமை ஒட்டியே தனி ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே நமக்கு வாஷ்பேஷனும் மிரரும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ரூம்லேயும் துணி மாட்டுறதுக்கு ஹேங்கரும் ஃபேனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு குட்டி ரூம், நம்ம ட்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்ட் ரூமை ஒட்டியே இன்னொரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இதில் பாத்ரூம், இந்தியன் கிளாசெட், வெஸ்டர்ன் கிளாசெட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த ரூமில் கெய்சரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாட் வாட்டர் நமக்கு நல்ல 24 ஹவர்ஸும் கிடைக்கும். சப்போஸ் அந்த பாத்ரூமுக்கு ஹாட் வாட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து பக்கெட்டில் இருந்து கூட எடுத்துகிட்டு போகலாம். 10லேருந்து 15 பேர் தாராளமாக இந்த 2 ரூம்ஸ்லேயும் நாம் தங்கிக்கலாம். இந்த ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸில் ஒரு சிங்கிள் காட்டும் ஒரு கிங் சைஸ் காட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் வேறு 1500 ரூபாய் கெஸ்ட் ஹவுஸஸில் 2 ரூம்ஸ்லையுமே டபுள் காட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது. நமக்கு கிடைக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இந்த ஃபர்னிஷிங்ஸ் எல்லாமே மாறுபடும். இந்த கெஸ்ட் ஹவுஸ் கொஞ்சம் பழைய கெஸ்ட் ஹவுஸாக இருக்கக்கூடிய காரணத்தினால 1500 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸஸ் எல்லாம் சேர்த்து 1700 ரூபாய்க்கு இந்த ரூம் ஒர்த்தா அப்படின்னு கூட சிலருக்கு தோணலாம். இதே 1000 ரூபாய் நந்தகம் கெஸ்ட் ஹவுஸும் இதே போல தான் சிங்கிள் காட்டும் ஒரு டபுள் காட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதே போல் சோஃபா செட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பட் ரூம் மட்டும் ஒரு சிங்கிள் ரூமாக இருக்கும், நான் ஏசி ரூமாக இருக்கும். பட் அது நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்க காரணத்தினால புதுசாக இருக்கிறனால 1000 ரூபாய்க்கு நமக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரியும், இந்த ரூம் 1700 ரூபாய்க்கு ஒர்த் இல்லாத மாதிரியும் தோணலாம். பட் இதே ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ் இல்லாமல் வேறு ஏதாவது புது கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு இந்த 1700 ரூபாய் ரூம் அலாட் ஆகி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது மேபி நமக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்திருக்கலாம். 100 ரூபாய் ரூமும் நமக்கு இதே போல் தான் அமைஞ்சிடுது. ஒரு சிலருக்கு நல்ல ரூமாக இருக்கக்கூடிய ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸில் அலாட் ஆகுது, ஒரு சிலருக்கு சப்தகிரியோ அல்லது சுதர்ஷன் சௌல்ட்ரியோ அமையுது. ஸோ இதே போல் தான் வேக்கன்சியை பொறுத்து நமக்கு ரூம்ஸ் அலாட் ஆகக்கூடிய காரணத்தினால சிலருக்கு புது கெஸ்ட் ஹவுஸ் கிடைக்கலாம், சிலருக்கு பழைய கெஸ்ட் ஹவுஸ் கிடைக்கலாம். பட் ஃபெசிலிட்டிஸ் கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் சில நாட்கள்லேயே இந்த ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸும் ரெனோவேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நமக்கு இந்த பில்டிங் புதுசாகவும் இருக்கும், ரூம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கிறப்போ இந்த அமௌண்ட்டு நமக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடியே நிறைய ப்ரைவேட் டாக்ஸிஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கீழே இறங்கி வரும்போதெல்லாம் டாக்ஸி டிரைவர்ஸ் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. 24 ஹவர்ஸும் ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர் நடந்தாலே நம்ம மெயின் ரோடுக்கு போயிடலாம். அங்கே நமக்கு ஜீப் ஃபெசிலிட்டி, டாக்ஸி ஃபெசிலிட்டி 24 ஹவர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய ஃபாலோவர்ஸ் இந்த 1500 ரூபாய் ரூம் எப்படி இருக்கும் ஒரு முறை வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.
இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.